வாழ்க்கையில் ஒருத்தர் வெற்றி பெறுவதற்குங்க தே நீட் ஒன்லி 2 திங்ஸுங்க. எம்பத்தி, கரிஷ்மா. எந்த விதமான அன்பும் பற்றும் இல்லாத உறவு நம்மை உபயோகிப்பதற்கு மட்டும்தான் அவர்கள் உறவு கொண்டாடுகிறார்கள் என்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யார் யாரெல்லாம் எப்பப்பெல்லாம் கழட்டி விட முடியும்னு பார்த்து கழட்டி விடுங்க. காரியமாகணுன்னாங்க கவர்ச்சியாக நடிப்பாங்க, நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, அண்ணன் என்பார்கள், மாமா என்பார்கள், தாத்தா என்பார்கள், என்ன கையை பிடிச்சி பேசுவாங்க, சில பேர் கட்டி கூட பேசுவாங்க, காலை தொட்டு ஆசீர்வாதம் வேண்டுன்னுவாங்க. ஆனால் இவங்க ஒரு அபாய சங்கு மாதிரிங்க. இன்ஃபேக்ட் இவங்களை பற்றிலாம் பேசும்போது என்னுடைய முகமே கொஞ்சம் மாறுங்க. அதை தப்பாக மற்றவர்களை திருத்துவது என்பது முடியாத காரியம். உங்களை நீங்களே திருத்திக் கொள்வது சுலபமான காரியம். ஒரு தொழிலாளி இன்னொரு தொழிலாளியை பார்த்து தான் பொறாமைப்படுகிறார் வழிய நாம முதலாளி ஆக வேண்டும் என்ற எண்ணமோ ஆசையோ அவர்களுக்கு வருவதில்லை. தங்களிடம் இருப்பதை கொண்டு அவர்கள் திருப்திப்படாமல் மற்றவர்கள் வளர்ச்சியை பார்த்து எரிச்சல் படுகிற ஆளுங்க இவங்க. இவர்கள் எல்லோருமே நீங்கள் பணக்காரனாக இருக்கும்போது மட்டுமே நட்பு பாராட்டுவார்கள். உங்களிடம் பணம் இல்லை என்று சென்று விட்டால் நட்பு பாராட்ட மாட்டார். ஆனால் 2025 இவங்க அநேகமாக என்னை கான்டாக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை நம்ம அடுத்த வருஷம் வீடியோவில் பார்ப்போம். பார்வையாளர்களுக்கு வணக்கம். நாம் 2024 நவம்பர் மாதத்தில் இருக்கின்றோம். இன்னும் 50 நாட்களில் புது வருடம் 2025 தொடங்கும். இதை நான் பேசுவதற்கு முன்பாக உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2025 பல மடங்கு இன்பமாகவும் வெற்றிகரமாகவும் வாழ்க்கையை நீங்கள் நடத்த வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு இருக்கிறது. அப்படி நீங்கள் நடத்த வேண்டும் என்ற எண்ணமும் ஆசையும் எனக்கும் இருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு வகையில் உங்களுக்கு உதவ வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அதற்காக இப்பொழுது 10 பண்புகள் இருக்கும் உங்கள் நண்பர்களை, உங்களுடைய நல்லவர்களாக நடிப்பவர்களை, சொந்தக்காரர்களை அடையாளம் காண்பிக்கப் போகின்றேன். ஏனென்றால் 2024 உங்கள் வெற்றியினை குறைத்த மாபெரும் வீரர்கள் இந்த 10 பேர்கள். என் வாழ்க்கையிலே இந்த 10 பேரையும் நான் சந்தித்து விட்டேன். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு சிலரை சந்தித்திருப்பீர்கள், அல்லது அதிர்ஷ்டவசமாக யாரையுமே சந்திக்கவில்லை என்றால் அது நீங்கள் செய்த அதிர்ஷ்டம், நீங்கள் செய்த புண்ணியம் என்று எடுத்துக்கொள்ளலாம். நல்ல உள்ளங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் நம்பர், நம்மிடம் எதையாவது வாங்கி கொண்டே இருப்பார்கள். அவர்கள் வாங்குவது என்ன என்பது உங்களுக்கு புரியாது. அவர்கள் வாங்குவது நேரமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் அவர்கள் மனமகிழ்ச்சிக்காக கொடுக்கின்ற சப்போர்ட்டாக, ஆறுதல்களாக இருக்கலாம். அதுக்கு நீங்கள் நேரத்தை செலவழிப்பீர்கள். இவர்களை இனம் காண்பது மிகவும் சுலபம். ஏனென்றால் அவர்களை பற்றியே பேசுவார்களே தவிர உங்களை எப்பொழுதும் உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமா என்று கேட்க மாட்டார்கள், குறிப்பறிந்து உதவி செய்ய மாட்டார்கள். அப்படி யாரெல்லாம் உங்களிடம் நடந்து கொள்கிறார்கள், நடந்து இருக்கிறார்கள், நடக்கப் போகிறார்கள் என்று தனியாக உட்கார்ந்து சிந்தித்து வேண்டுமானால் ஒரு தாளிலே எழுதி கொண்டு அவர்களை விட்டு விலகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். இதற்காக நான் சொன்னதற்காக அவர்களிடம் சென்று நான் உங்களை கழட்டிவிட பார்க்கிறேன் என்று சொல்லாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் துன்பத்துக்கு விதையாகி விடுவார்கள். நான் இந்த முதலாவதாக சொன்ன மனிதர்கள் எந்த விதத்தில் உங்களை பாதிக்கிறார்கள் என்று விஞ்ஞான ரீதியாக உங்களுக்கு விளக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கின்றேன். என்ன என்று சொல்லுகிறேன். ஆங்கிலத்திலே ROM என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னாங்க, ரிட்டர்ன் ஆன் மேனேஜ்மெண்ட் டைம். உங்களுக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தாங்க. அதில் நீங்கள் 8 மணி நேரம் தூங்கணும், 8 மணி நேரம் குளிக்கிறது, மனைவியோடு ஸ்பெண்ட் பண்ணுறது, குழந்தைகளோடு பண்ணுவது, சாப்பிடுவது, இப்படி என்று நேரத்தை செலவழிக்க வேண்டும். இந்த மீதி இருக்கும் 8 மணி நேரத்திலே நீங்கள் உங்கள் வியாபாரத்திலோ வேலையிலோ ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த நேரத்துக்கு ROM, அந்த நேரத்துக்கு என்ன பலன் நீங்கள் அடைகிறீர்கள் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். அப்படி பார்த்தால் உங்களுக்கு புரியும், இந்த நண்பர்களோடு நீங்கள் செலவழித்த நேரத்திற்கு எந்த பலனுமே கிடைக்காது, மன உளைச்சல் தான் கிடைக்கும். ஆதலால் தான் நான் இந்த முதலாவது மனிதர்களை தவிருங்கள் என்று சொன்னேன். நாம் இந்த 2வது விஷயத்துக்கு வருவோம். இவங்க பாருங்க,
உண்மையை திரித்து சொல்வாங்க. அவர்கள் பேசுவதெல்லாம் உண்மை. ஆனால் அந்த உண்மை அவர்களுக்கு சாதகமாக ஏமாற்றுவதற்காக மற்றவர்கள் நல்லவர்கள் அல்ல, அவர்களே நல்லவர்கள்தான், அவர்கள் மட்டுமே நல்லவர்கள்தான் என்பதற்காக சொல்லுகின்ற உண்மைகள். உண்மைகளை பேசுபவர்கள், திரிப்பவர்கள், பொய் பேசுபவர்களை விட தீயவர்கள். தங்களுக்கு சாதகமாக பேசிக்கொண்டு உங்களை மனநிலை குழப்பத்திற்கு ஆளாக்கி விடுவார்கள். ஏனென்றால் உண்மையை நாம் எதிர்க்க முடியாது. இப்பொழுது சொல்ல போகும்போது சின்ன விஷயம் இருக்குங்க. ஓகே, கல்லூரியிலே தமிழாசிரியர் சொன்னார், உண்மையைத்தான் பேச வேண்டும் என்றார். ஆனால் யாரும் அப்படி பேசுவதில்லையே என்று கேட்டேன். நீங்கள் சொல்வது போல் உண்மையை யாரும் பேசுவதில்லை. ஆனால் உண்மையை திரித்து பேசுவார்கள். உங்களுக்கு அதிலே இருக்கும் உண்மையை நீங்கள் பார்த்து கண்டுகொள்ள வேண்டும் என்றார். எனக்கு அப்பொழுது புரியவில்லை, ஆனால் இப்பொழுது புரிகிறது. எப்பொருள் யாயாவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்ற திருக்குறளின்படி நீங்கள் வள்ளுவர் சொல்வது போல் சில பேர் உண்மையை பேசுவார்கள், சில பேர் பொய்யை பேசுவார்கள். அந்த இடத்துக்கு எது பொருத்தமாக இருக்கிறதோ அதை பேசுவார்கள். ஆனால் உங்களுக்கு எது பொருத்தமாக இருக்கிறது என்று நீங்கள் மனதிலே உணர்ந்து அந்த நபரை அடையாளம் காண வேண்டும். இந்த ரெண்டாவது பாயிண்ட்டுங்க சுருக்கமாக புரிஞ்சுக்கிறதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. இந்த துரோணரை போரில் வீழ்த்த யுதிஷ்டர்னா யாருங்க? நம்ம தர்மர் தான். இந்த அஸ்வத்தம்மா இறந்து விட்டான் என்று கூறினார். ஆனால் அது மனிதனா அல்லது யானையா என்பதை சொல்லவில்லை. மனிதனா யானையா என்கிற உண்மையை அவர் மறைத்து விட்ட காரணத்தினால் துரோணர் என்ன நினைச்சாரு? அவருக்கு அப்போ தோணலை. தன் மகன் இறந்ததாக நம்பி துக்கத்தில் விழுந்தார். அவரை பாண்டவர்கள் எளிதாக வீழ்த்தினார்கள். பாண்டவர்கள் போரில் வெற்றி பெற்றார்கள். நம்முடைய மகாபாரதத்திலேயே இப்படி இருக்குன்னா நம்ம மனித வாழ்க்கையில் எப்படி இருக்கும்னு பார்த்துக்குங்க. ஓகே, நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் மற்றவர்கள் உண்மையை திரித்து சொன்னாலும் எது உண்மை, எது வாய்மை, எது பொய்மை என்று பிரித்தாலும் சக்தியை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். இது வாழ்க்கைக்கு நிச்சயமாக பொருந்தும். இந்த மூன்றாவது வகையான மனுஷனுங்க வித்தியாசமான மனுஷனுங்க. வாழ்க்கையில் ஒருத்தர் வெற்றி பெறுவதற்குங்க தே நீட் ஒன்லி 2 திங்ஸுங்க, எம்பத்தி அண்ட் கரிஷ்மா. இந்த மூணாவது மனுஷனுக்கு எம்பத்தி இருக்காது. உங்கள் செல்லப்பிராணி துரதிருஷ்டவசமாக நீங்கள் இருந்து விடுவீர்கள், சோகமாக உட்கார்ந்து இருப்பீர்கள், அல்லது உங்கள் மனைவியோடு சாதாரண சண்டை போட்டு இருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு மூடு இருக்காது. அது ஏதோ ஒரு சாதாரண விஷயம் மாதிரி 2 விஷயத்தையும் அவங்க பார்ப்பாங்க. உங்கள் மனநிலையை பற்றியே அவங்க கவலைப்பட மாட்டாங்க. நீங்கள் துன்பத்தில் இருந்தாலும் சரி, இன்பத்தில் இருந்தாலும் சரி, நடுநிலையில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன சொல்ல வேணுமோ அதை சொல்லுவாங்க. ஓகே, அவங்களையும் தவிர்த்துடுங்க. ஏன்னா அவங்களுக்கு எம்பத்தி கிடையாது. ஸோ நீங்கள் கோபத்தில் இருந்தீங்கன்னு வச்சுக்கிங்க, அந்த கோபத்தில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி பண்ணிவிடுவாங்க. நமக்கு எதுக்குங்க? ஏற்கனவே கோபத்தினால் எதையுமே வாழ்க்கையில் சாதிக்க முடியாது. நாம் கோபத்தில் இருக்கோம் மென்மையாக அப்படின்னும்போது இவங்க கூட அந்த கோபத்தை கூட்டிடுவாங்க. ஆகையினால் இவங்கெல்லாம் எம்பத்தி இல்லாத மக்கள். இவர்களை தவிர்ப்பதும் நல்லது. 4வது வகையான மனிதர்கள் சாமர்த்தியசாலிகள். எப்பொழுதுமே அவர்களை ஏமாந்தவர்களாக காட்டிக்கொள்வார்கள். எந்த நேரமும் பாவம்னு காட்டுகிறது. மற்றவங்க எல்லாருமே பிறந்திருக்கிறதே அவங்கள கஷ்டப்படுத்துறதுக்காக தான் அப்படின்ற ஒரு மனநிலையை அவர்கள் மனதிலே வைத்து கொள்வார்கள். அதனால் 2 ப்ராப்ளம்ங்க. ஒன்று, மற்றவங்களாம் அவங்கள ஏமாற்றதான் நினைப்பாங்க. 2வது, எந்த தவறுகளுக்கும் அவர்கள் பொறுப்பேற்க மாட்டார்கள். தங்கள் தவறுகள் எல்லாமே மற்றவர்களால் தான் நேருகிறது என்று சொல்வார்கள். எல்லாமே என்னை ஏமாற்றுகிறார்கள் சார், ஏன் என் வாழ்க்கை இப்படி ஏமாற்றமாகிவிட்டது என்று சங்கடப்படுவார்கள். உங்களுக்கு பரிதாபம் வரும், உங்கள் நேரம் வீணாகும், வெற்றிகள் தடைபடும், வெற்றிகள் கிடைக்காது. இவர்களிடமிருந்தும் விலகி இருங்க. இந்த 5வது வகையான மனிதர்களை பார்ப்போம். இந்த வகையான மனிதர்கள் யார் மேலேயும் பொறாமைப்படுவாங்க. இதில் உங்களுக்கு ஒரு ஜோக் சொல்கிறேன். என்னை பார்க்க வருவாங்க டாக்டராக இருப்பாங்க, இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருப்பாங்க, என் கஸ்டமர்ஸாக இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. இந்த டாக்டருங்க மற்றவங்க நல்லா வருமானம் சம்பாதிக்கிற டாக்டரில் மட்டும்தான் பொறாமைப்படுறாங்க. அவங்க அடானியை பார்த்தோ, முகேஷ் அம்பானியை பார்த்தோ, மற்றவங்கள பார்த்தோ பொறாமைப்படுறதில்லை.
ஒரு தொழிலாளி இன்னொரு தொழிலாளியை பார்த்து தான் பொறாமைப்படுகிறாமே வழிய நாம் முதலாளி ஆக வேண்டும் என்ற எண்ணமோ ஆசையோ அவர்களுக்கு வருவதில்லை. நம்மிடத்தில் நமக்கு கடவுள் நன்றாகத்தானே நம்மை வைத்திருக்கிறார், நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை. தங்களிடம் இருப்பதை கொண்டு அவர்கள் திருப்திப்படாமல் மற்றவர்கள் வளர்ச்சியை பார்த்து எரிச்சல் படுகிற ஆளுங்க இவங்க. இதனால் ஆக்சுவலாக அவங்களுக்கு தான் மனமகிழ்ச்சி குறையுது. ஆனால் அவங்களுடைய சந்தோஷத்தை பற்றி யோசிக்க மாட்டாங்க. மற்றவங்க சந்தோஷத்தை எப்படி கெடுக்கலாம் அப்படின்றத பற்றியே நினைப்பாங்க. ஆகையினால் எந்த நிகழ்ச்சிக்கு அவர்கள் போனாலும் அவர்களை முன்னிலைப்படுத்துவார்கள், மற்றவர்களை பின்னிலைப்படுத்துவார்கள், அதற்கான வேலைகளை இயல்பாக செய்வார்கள். ஏன்னா பழக்கமாயிடுச்சு, அவங்களுக்கே தெரியல நம்ம மற்றவங்க லைஃப்பை அஃபெக்ட் பண்ணுறோன்னு. இவங்களையும் நீங்கள் இனம் கண்டு அவர்களையும் தவிர்ப்பது நல்லது. இந்த 6வது வகையான மனிதர்களை இப்பொழுது சந்திப்போம். அவர்கள் எல்லைகளை மதிக்க மாட்டார்கள். நட்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், எந்த உறவாக இருந்தாலும் உறவுகளில் எல்லையை மதிக்க வேண்டும். இந்த அமெரிக்காவில் ஒரு லிமிட்டுன்னுவாங்க, ஓகே, கிவ் மீ ஸ்பேஸ்னுவாங்க. அது மாதிரி இதுங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேங்க. ஃபிதவன் எஸ்டேட் அப்படின்னு இந்த எம்ஆர்சி நகரில் முன்னால் இருக்கிற ஒரு 48 கிரவுண்டு வீட்டில் தங்கியிருந்தேன். நான் அப்போல்லாம் ஒரு ஹோம் ஆஃபீஸ்னு வச்சுருந்தேன் தனியாக வீட்டுக்கு பக்கத்துலேயே. அங்கே ஒரு ரிசப்ஷன் இருக்கும், ஒரு தேநீர் சாப்பிடுவதற்கு ஒரு அறை இருக்கும், என்னை பார்க்குற ரூம் இருக்கும், எனக்கு ஹெல்ப் பண்ணுற செக்ரட்டரிஸ் இவங்கெல்லாம் உட்கார ஒரு ஆஃபீஸ் இருக்கும். இதுக்கு தான் என்னை பார்க்கறதுக்கு வருவாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா காணாமல் போயிடுவாங்க. என்னுடைய செக்ரட்டரி சொல்லுவான், சார் அவங்க வரவேற்பறையில் உட்கார்ந்து இருந்தார்கள், ஆனால் இப்பொழுது காணவில்லை என்று. எங்கே இருக்காங்கன்னு பார்த்தா மசாஜ் ரூமில் இருப்பாங்க, இல்லைன்னா கிச்சனில் இருப்பாங்க, இல்லைன்னா பில்லியர்ட்ஸ் ரூமில் இருப்பாங்க. சில பேர் அந்த என்னுடைய மகன் ப்ராக்டிஸ் பண்ணுற பியானோவில் பட்டு பட்டு பட்டுன்னு சவுண்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க, கார்டனில் இருப்பாங்க, ஸ்விம்மிங் பூலில் சுற்றிக்கிட்டு நடந்துக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு புரியவே இல்லை. அவர்கள் வீட்டுக்கு வந்து நான் அவர்களுடைய கிச்சனுக்கோ ட்ராயிங் ரூம்லேருந்து வேறு எங்கேயாவது போனால் நல்லா இருக்குமா, அதை யோசிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு நல்ல நியூஸ் என்னென்னா, அந்த நண்பர்கள் எல்லாம் அப்பொழுதே சென்று விட்டார்கள். இப்பொழுது என்னை சுற்றி இருக்கும் நண்பர்களை என்னோடு நண்பர்களாக இருப்பதற்கு நான் புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டும். அவங்கெல்லாம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இப்போ இருக்க நண்பர்கள், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதை எதுக்காக ஷேர் பண்ணுறேன்னா, இவர்களால் நம்முடைய இன்பம் குறையும், வளர்ச்சி குறையும். இப்படி இருப்பவர்களை நாம் திருத்த வேண்டும். அவர்கள் சொல்லியும் திருந்தாவிடில் அவர்களை மறக்க வேண்டும். ஆனால் ஸ்டாயிக் பிரின்சிபலில் ஒன்று சொல்கிறேங்க, மற்றவர்களை திருத்துவது என்பது முடியாத காரியம். ஆனால் உங்களை நீங்களே திருத்திக் கொள்வது சுலபமான காரியம். அந்த காரியத்தை தாங்க இப்போ செய்கிறேன். என்ன நானே திருத்திக்கிட்டேன். இந்த 7வது வகையான மனிதர்கள் ரொம்ப விசேஷமானவங்க. அவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேறாத போதெல்லாம் ஏமாற்றம் வருகிறது. அந்த ஏமாற்றத்தின் மென்மையான வெளிப்பாடு அவர்களுக்கு கோபம் வரும். சிறு விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுபவர்களை நாம் எந்த வகையிலும் எப்பொழுதும் திருப்திப்படுத்த முடியாது. அதனாலங்க நம்ம 2024 விட்டுட்டு 2025க்கு போகும்போது இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கோபப்படுறவங்களோட நட்பு கொள்ளாதீர்கள், உறவு கொள்ளாதீர்கள், உரிமை கொள்ளாதீர்கள். அவர்களை நம்பி ஒரு பெரிய காரியத்தை எடுத்துக்கொள்ளாதீர்கள், நீங்கள் தோற்றுடுவீங்க. ஏன்னா யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் ஹவு தே வில் ரியாக்ட். ஒவ்வொரு முறையும் அது கோவதுமான்னு யோசித்து நம்ம வாழ்க்கையை இருந்து விடுவோம். இந்த 8வது வகையான மனிதங்க சுவாரஸ்யமானவங்க. காரியமாகணுன்னாங்க கவர்ச்சியாக நடிப்பாங்க, நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. வரும்போது யாராவது கொடுத்த கிஃப்ட்டு, அவங்களுக்கு தேவையில்லாத கிஃப்ட் வச்சுருப்பாங்க வீட்டில், அதை கையில் எடுத்துக்கிட்டு வந்துடுவாங்க. அண்ணன் என்பார்கள், மாமா என்பார்கள், தாத்தா என்பார்கள். என்னை கையை பிடிச்சி பேசுவாங்க, சில பேர் கட்டி கூட பேசுவாங்க, காலை தொட்டு ஆசீர்வாதம் வேண்டுன்னுவாங்க. ஆனால் இவங்க ஒரு அபாய சங்கு மாதிரிங்க. இன்ஃபேக்ட்டு இவங்களை பற்றிலாம் பேசும்போது என்னுடைய முகமே கொஞ்சம் மாறுங்க, அதை தப்பாக நினைக்காதீங்க. அது என் ப்ராப்ளம், உங்கள் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. ஒருத்தர் என்னை பார்க்க வந்தேன் நாத்தாக்கார் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து. என் கூட 12 பேர் வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் கூட்டின்னு வந்து உன் நேரத்தை வீணாக்க வேணாம், நானே பார்த்துட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி 2-3 கோயிலுக்கு இந்த வருஷத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் காமிச்சாரு. ஒரு சின்ன டொனேஷன் தான் கேட்டார், அதெல்லாம் எழுதினேன்.
எழுதிட்டு அப்புறம் சொன்னார், இந்த கீழே உட்காந்துருக்காங்களே அவங்க கூட போய் நான் சாப்பிட்டுட்டோமா அப்படின்னாரு. சரி போய் சாப்பிடுங்க அப்படின்னேன். 12 பேர் போயும் உட்காந்து உணவு மட்டும் சாப்பிட்டு எனக்கு 36,000 ரூபா தான் செலவு இருக்கும். பட் மதுபானங்கள் எல்லாம் சாப்பிட்டு 98,000 ரூபாய்க்கு பில்லை வச்சுட்டாங்க. எனக்கு வேறு கெட்ட பேர், சிவசங்கரை பார்க்க வரவங்கள்லாம் நல்லா தண்ணி போடுவாங்க போல இருக்குது அப்படின்னு அங்கே மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் விட்டு விடுவது நல்லது. ஏன்னா அவங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு டேஞ்சர் ஹார்ன். ஓகே, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். சில நேரங்களில் இன்னொன்று வேலை பண்ணுவாங்க. நமக்கு எப்போ வேலை ஆகணுமோ அப்போ வரும்போது அவர்களை நாம் சென்று பார்த்தபோது உடனே எனக்கு அவசர வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஓகே, அவங்களால நமக்கு எந்த விதமான அன்பும் பற்றும் இல்லாத உறவு, நம்மை உபயோகிப்பதற்கு மட்டும்தான் அவர்கள் உறவு கொண்டாடுகிறார்கள் என்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், யோசிக்க வேண்டும். ஓகே, அப்படி இருந்தால் நீங்களும் அவர்களிடத்தில் இதழோரத்திலே ஒரு புன்னகையை வைத்துக்கொண்டு அன்பு இருக்கிற மாதிரி நடிக்க வேண்டும். அது மாதிரி எனக்கு நடிக்கிறது கஷ்டம், பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கண்ணாடியை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். முதல்ல சிரிங்க, சிரிச்சிட்டு லிப்ஸை மூடிக்குங்க, கண்ணால் சிரிக்கிறதுக்கு பாருங்கள். அப்போ பாருங்கள், நல்லா சிரிப்பீங்க கண்ணில். அது அவர்களும் நம்புவார்கள். ஓகே, உங்களுக்கு அவர்களோடு உறவு சரியாக இருக்கும். இந்த 9வது மனுஷங்க இருக்காங்களே, அவங்கள நினச்சா எனக்கு சிரிப்பு தாங்க வருது. அதுக்கு முன்னால் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேங்க. நம்ம மனுஷனாக பிறந்துட்டாவே நல்லவன் கெட்டவன் எல்லாம் இல்லைங்க. நம்ம மனுஷன்தான். தவறு செய்பவன் மனிதன், தவறு செய்யாதவன் மனிதனாக இருக்க முடியாது. ஆனால் இவங்க ஒரு ஸ்பெஷல் கேட்டகிரிங்க. அந்த கேட்டகிரியை சொல்கிறதுக்கு முன்னால் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். என்னை இப்போ யாராவது பார்த்து இவன் நல்லவரா அப்படின்னா ஒரு 70% நல்லது செஞ்சாங்க நல்லவன்னு சொல்கிறோம், 70% கெட்டது செஞ்சால் கெட்டவன்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ பிரைம் மினிஸ்டருங்களே எடுத்துக்கோங்க, சீஃப் மினிஸ்டருங்களை எடுத்துங்க. நல்ல சீஃப் மினிஸ்டர்னால் அவர் செய்கிற 100% ஆஃப் ஆர்டர்ஸும் 100% ஆஃப் த டெசிஷன்ஸும் கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி இருந்தாக்கா இஸ் அண்டர் பர்ஃபார்மிங்னு அர்த்தம். ஒரு அவசரமாக செய்யும்போது 100 வேலை செய்யும்போது 2 வேலை ஃபெயில் ஆகலாம். உங்கள் எம்ப்ளாயிஸ் கூடங்க 100 வேலை செய்தாங்க, 100 வேலையை கரெக்டாக செய்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இஸ் நாட் யூஸிங் இஸ் பொட்டன்ஷியல்னு அர்த்தம். ஒரு 100 வேலை செஞ்சு 95 வேலை கரெக்டாக வருது, 90 வேலை நல்லா வருதுன்னா 5 ஃபெயில் ஆகுதான்னா எஸ் இஸ் ஒர்க்கிங் ஃபார் யூ வித் ஃபுல் பொட்டன்ஷியல்னு அர்த்தம். ஆனால் சில பேர் தவறே செய்ய மாட்டாங்களாம். அவங்க எது செய்தாலும் அது தவறுகள் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்கிறவங்கள நாம் நண்பர்களாக வச்சுக்கூடாது. ஏன்னா தப்பு பண்ணுவது மனித சுபாவம், அது சகஜம். ஆனால் அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் எந்த தவறு செய்தாலும். ஏன்னா எந்த தவறு செய்தாலும் அது மீதான பழியை உங்கள் மேலேயோ உங்களை சார்ந்தவர்கள் மேலேயோ அல்லது உங்களுடைய மற்ற நண்பர்கள் மேலேயோ சொல்லிவிடுவார்கள், அல்லது ஏதாவது ஒரு சாக்குப்போக்கு சொல்வார்கள். இவர்கள் நன்றாக கைதேர்ந்த தந்திரசாலிகள். ஆகையினால் அவர்களின் அனுபவத்தின் காரணமாக அவர்கள் எப்பொழுதுமே தவறு செய்யவில்லை என்று சாதிப்பார்கள். இதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, நார்மலாக சில பேர் உங்ககிட்ட வந்து நான் தப்பு பண்ணிட்டேன்னா அதை ஒத்துக்குங்க, அவங்கள மன்னிச்சிடுங்க, மனிதன்னு நினச்சிக்கிங்க, அவன் நார்மல் மனிதன். சில பேர் எப்போவுமே தப்பே செய்யலை. உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், 25 வருஷமாக பழகுறோம், அவர் எப்போவுமே தப்பு செய்யலைன்னு ஆகிய பண்ணுறான்னு வச்சுக்கிங்க, அவர் கூட உதவ வைத்து கொள்ளாதீர்கள். ஏன்னா உங்களை நீங்களே மட்டப்படுத்தி கொள்வீர்கள். ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேங்க, பேரெலாம் சொல்ல, ஏன்னா அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. ஒருவர் நண்பரை பற்றி தவறான முறையில் ப்ரெஸ்ஸுக்கு ஒரு அறிக்கை விட்டுட்டார். அவர் தெரிஞ்சு தான் கொடுத்தாரு. என்ன, அவர் செக்ரட்டரியே சொன்னார், போய் ஏன் சார் இவர் உங்களுக்கு ஃப்ரெண்டுன்னு. ஓகே, ஆனால் அவர் என்ன சொன்னார், ஃப்ரெண்டாக இருந்தால் என்ன விடு அப்படின்ட்டார், விட்டுட்டார். அதுக்கப்புறம் அவரை கிட்ட காரியம் ஆகணும். அப்போ அவர் என்ன சொன்னார், சார் என் செக்ரட்டரி நான் சொன்னதை தவறாக புரிந்துக்கிட்டு ஒரு மெயில் எழுதியிருக்கான், தப்பு பண்ணி அதுவே அனுப்பிடுச்சு சார். ஓகே, ஐ எம் வெரி சாரி. நான் இதை வித்ட்ரா பண்ணுறதுக்குள்ளே எல்லா பேப்பர்லேயும் வந்துடுச்சு. நான் ஒன்றா
மதுப்பு ஒன்று சொல்லட்டுமா சார்னார். இவர் சுருக்கமாக உங்கள் இஷ்டம்னார். ஆனால் அவர் கடைசி வரைக்கும் மதுப்பு அறிக்கையை கொடுக்கல. அதுக்கப்புறம் என்ன சொன்னார், நான் ஏன் மதுப்பு அறிக்கை கொடுக்கலன்னா நீங்கள் சொல்லி நான் மதுப்பு அறிக்கை கொடுத்ததா நினச்சிக்கிட்டு இது உண்மைன்னு நினச்சிப்பாங்கன்னு ஒரு சாக்குப்போக்கு சொன்னார். இப்படி ஏதாவது ஒரு சாக்குப்போக்குகளை சொல்லி ஓகே அவர் தவறே செய்யவில்லை, அப்படி ஏதேனும் தவறு இருந்தால் அது விதியின் சதி அப்படி என்று சொல்வார்கள். நீங்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள், மனதிலே இருந்து கழட்டி விட்டு விடுங்கள். இப்பொழுது 9 வகையான மனிதர்களை பார்த்தோம். இவர்களையெல்லாம் நான் சந்தித்து விட்டேன். ஆனால் இப்பொழுது பேசும் மனிதர்களை நான் மீண்டும் சந்திக்கவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னாங்க, நான் லாஸ்ட் 10 வருடங்களாக எந்த தவறையும் செய்யாமல் நான் போன யூடியூப் வீடியோவில் சொன்ன மாதிரி எதிரிலே இருக்கும் லாரி என்னை இடித்து விட்டது. நான் தவறு செய்யவில்லை. ஆனால் கஷ்டம் எனக்கு தானே. இந்த சிக்கல்கள் வந்தவுடன் அவர்கள் என்னை காட்டி விட்டு விட்டு சென்று விட்டார்கள். அது ஒரு வகையிலே எனக்கு நல்லதாக வந்தது, நன்மையாக கருதுகிறேன். இவர்கள் எல்லோருமே நீங்கள் பணக்காரனாக இருக்கும்போது மட்டுமே நட்பு பாராட்டுவார்கள். உங்களிடம் பணம் இல்லை என்று சென்று விட்டால் நட்பு பாராட்ட மாட்டார்கள். ஆனால் 2025 இவங்க அநேகமாக என்னை காண்டாக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை நம்ம அடுத்த வருஷம் வீடியோவில் பார்ப்போம். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ஆட்களை அடையாளம் காணுங்கள். இவர்கள் நல்லவர்கள் மாதிரி நடித்தாலும் அவர்களுக்குள்ளே சரியான நேர்மை குணம் இல்லாததனால் மாற்றி மாற்றி பேசுவார்கள். நீங்கள் எது சொன்னாலும் சரி சரி என்று சொல்லுவார்கள். ஆனால் நீங்கள் தோல்விகளை சந்திக்கும் போது உங்களுக்கு எந்த விதத்திலும் உதவி செய்ய மாட்டார்கள், பேச்சிலை தவிர. பேசும்போது மட்டும் நேர்மையும் நாணயமும் இருக்கும், ஆனால் செயலிலே அந்த நேர்மையும் நாணயம் இருக்காது. வெளிப்படையாக தயக்கமே இல்லாமல் பொய் சொல்லி பல இடங்களில் பல சலுகைகளை பெற்றவர்கள். அவர்கள் இந்த இரட்டை நிலைப்பாடு குறித்து மறைமுகமாகவும் நேரடியாகவும் அவர்களிடம் கேட்டாலும் அதை கண்டு கொள்ளவே மாட்டார்கள். ஒரு புன்முறுவல் தான் பதில். புன்முறுவலோடு சிரித்து மழுப்பி விடுவார்கள். சகிப்புத்தன்மை கொண்டவர்கள். அவங்கக்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னென்னாங்க, டாலரன்ஸ். நீங்கள் மற்றவங்களெல்லாம் திட்டிங்கன்னா அவங்களுக்கு கோபம் வரும். இவங்களை நீங்கள் என்ன வேணாலும் திட்டுங்க, கோபமே பட மாட்டார்கள். உனக்கு என்னை திட்டுவதனால் இன்பம் வருகிறது என்றால் திட்டிக்கொள் என்று கூட சொல்வார்கள். ஆகையினால் அவர்களையும் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை 10 பாயிண்ட்டை நம்ம இந்த யூடியூப் வீடியோவில் போட்டோம். ஒரு பேப்பரை எடுத்து எழுதுங்க. யார் யாரெல்லாம் எப்பப்பெல்லாம் கழட்டி விட முடியும்னு பார்த்து கழட்டி விடுங்க. உங்களுக்கு எந்த பாயிண்ட்டு புரியுதோ பிடிக்கிறதோ நடைமுறைப்படுத்த முடியும் என்று உங்கள் மனம் நம்புகிறதோ அதை மட்டும் செய்யுங்க. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, சாமர்த்தியமாக பேச கற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்கள் அவர்கள் தவறான வழியில் சாமர்த்தியத்தை காண்பிக்கும்போது புரிந்து கொள்ளுங்கள். அதுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுத்து உங்கள் காலத்தை வீணாக்காதீங்க. ஓகே, அப்புறம் அவங்கக்கிட்ட போய் என் பேச்சை கேட்டீங்க அதனால தான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க என் கஸ்டமர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதை தயவு செய்து தடுத்துடாதீங்க. உங்கள் மனசுக்கு எது நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் அமுல்படுத்துங்க. ஐ ஆம் நாட் லீகலி ஆர் மாரலி ரெஸ்பான்சிபிள். நான் ஏதோ பேசிட்டேன், கேட்டுக்கிட்டீங்க, இது உங்களுக்கு யூஸாக இருந்தால் எடுத்துக்குங்க. நான் எந்த வீடியோ போட்டாலும் ஒரு டிஸ்க்ளைமர் போடுவேன். எப்படின்னா, ஒரு மருத்துவ வீடியோ பேசுகிறேன்னு வச்சுக்கிங்க. ஓகே, பார்வையாளர்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும், நான் மருத்துவர் இல்லை, நான் மருத்துவத்தை படித்தவனும் இல்லைன்னு சொல்வேன். அந்த மாதிரி இந்த வீடியோவுக்கும் ஒரு டிஸ்க்ளைமருங்க. இது என்னோடு இப்பொழுது நட்பாக இருக்கும் நண்பர்களுக்கும் 2025 எனக்கு நண்பர்கள் ஆகப்போகிறவர்களுக்கும் என்னுடைய ஐஓ நிறுவனத்தின், நாங்கள் மென்டராக தாங்க இருக்கேன், அந்த கம்பெனியில் எனக்கு ஓனர்ஷிப் இல்லை, அவர்களுடைய வாடிக்கையாளர்களுக்கும் இந்த வீடியோ பொருந்தாது என்று ஒரு விதமான உண்மையை நான் சொல்லிக்கொள்கிறேன். ஓகே, ஏன்னா இந்த 10 பாயிண்டில் ஒரு உண்மை இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்க. ஆகையினால உண்மையாக பார்க்க கற்றுக்குங்க. நீங்கள் உங்களிடம் ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மேலே நான் பேசிய கருத்துக்களில் சில பிழைகள் இருக்கின்றன. அவற்றை நான் மாற்றப்போவதில்லை, பிழை திருத்தம் செய்யப்போவதில்லை.
இன்னொரு விஷயத்தை உங்களிடம் குறிப்பாக கூற வேண்டும். மேலே நான் குறிப்பிட்ட 10 விதமான மக்களில் நானும் ஒருவனாக இருந்திருக்கின்றேன். அதனால் என்னுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் என்னையும் அறியாமல் நான் துன்பத்தை கொடுத்திருக்கலாம். அதற்காக நான் மன்னிப்பு கேட்கின்றேன். இந்த குணங்களை என்னிடமிருந்து சரி செய்ய 2025 நான் முயற்சி செய்வேன். நீங்களும் முயற்சி செய்யுங்கள். நான் இதை சொல்வது நானும் தவறு செய்யக்கூடியவன்தான் என்பதை நீங்கள் உணர வேண்டும். நான் உணர்கிறேன், ஒப்புக்கொள்ளுகிறேன். யாருமே தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை. அடுத்த ஆண்டில் இவற்றை நான் தவிர்க்க முயற்சிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் 2025 ஆண்டிற்கான இதயபூர்வமான புத்தாண்டு வாழ்த்துக்கள். விரைவில் மீண்டும் சந்திப்போம்.